வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ ஸ்டார் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அசோக் செல்வன், சாந்தனு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஜெயக்குமார் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ற படம் இது. பா ரஞ்சித் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல வித்தியாசமான அரசியல் பேசுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாதிரியான ஒரு வித்தியாசமான அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அதுவும் ஒரு கிரிக்கெட் பேக்ட்ராப்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். கிரிக்கெட்டை மையமா வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கலாம். பட் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அண்ட் எடுக்கப்பட்ட முறையா இருக்கட்டும் பயங்கர யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள 2 கிளப் இருக்கு. ஒன்னு ப்ளூ ஸ்டார் கிளப், இன்னொன்று வந்து ஆல்பா பாய்ஸ் கிளப். இந்த 2 கிளப்புக்கு நடுவுல வந்து பெரிய ரைவல்ரி அப்படின்றது பல வருஷங்களா இருக்கு. அண்ட் இந்த 2 கிளப்புமே வந்து கிட்டத்தட்ட ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிளப்புக்குள்ள ரொம்ப வருஷங்களா டோர்னமெண்ட் நடக்கல. ரீசெண்டா ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில இந்த 2 கிளப்புக்கு நடுவில் ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுல ஒரு கிளப்போட கேப்டன் தான் நம்ம அசோக் செல்வன் அண்ட் இன்னொரு கிளப்போட கேப்டன் தான் நம்ம சாந்தனு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரைவல்ரி மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இந்த ரைவல்ரி மேட்ச் எப்படி போகுது, அதன் விளைவு இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ரியலைஸ் பண்றாங்க, கடைசியா எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா போறது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஒடுக்குமுறைகளை வந்து இதுல படமாக்குனது அப்படின்னு சொல்லுவேன். பொதுவா தலித்தை வந்து மேல இருக்கிறவங்க ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கலாம். பட் இதுல வந்து ஒரு லேயர்லயுமே வந்து ஒடுக்குமுறைகள் அப்படின்றது இருக்குங்கிறத ரொம்ப நீட்டா வெளிப்படுத்திருப்பாங்க. அதாவது தமக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து அப்ரஸ் பண்ணும் போது என்ன மாதிரியான வழி அவனுக்கு வரும் அப்படின்றத நம்மள ஒருத்தர் அப்ரஸ் பண்ணுவான்ல, அப்பதான் நம்மளால உணர முடியும் அப்படின்றத ரொம்ப நீட்டா இதுல வெளிப்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து சாந்தனு ரொம்ப சூப்பரா ஏத்து நடிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான பில்லர் சாந்தனு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல அப்ரஸ்டு பீப்புளோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்து அசோக் செல்வனோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அவரும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல இவங்க காட்டக்கூடிய அந்த கிரிக்கெட் அப்படின்றது பயங்கர டிஃபரெண்டா இருக்குங்க. அதாவது ஒத்த பேடை மட்டும் கட்டிட்டு ஸ்டிச் பால்ல ஊருக்குள்ள நடக்கிற மாதிரியான கிரிக்கெட்டை வந்து இதுல காட்டியிருப்பாங்க. அங்க தொடங்கி எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இவங்க போறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த டோர்னமெண்ட் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் டூல் ஃபார் யூனிட்டி அப்படின்றதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்திருப்பாங்க. அதாவது நமக்குள்ள எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அதை வந்து விளையாடுவோம். அண்ட் இன்ஃபேக்ட் பாக்குறவங்களும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டில் மதவாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல முகமது ஷமி 5 விக்கெட் எடுக்கும் போது அவரோட மதத்தை யாரும் பாக்குறது இல்ல, இந்தியனா தான் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுலயுமே வலியுறுத்திருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல அந்த அரக்கோணம் லைஃப் ஸ்டைலை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அட்டகத்திக்கு அப்புறம் மட்டும் எனக்கு அந்த லொகேஷன்ஸை வந்து சூப்பரா காட்டினது இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு தரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட டியூரேஷன் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொஞ்சம் நிறைய காட்சிகளை புகுத்துன மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த லவ் போர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதை எப்படி வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற அந்த போர்ஷன் அப்படின்றதுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ இதனாலே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் போகுது. ஒரு சாலிடா 15 to 20 மினிட்ஸ் கட் பண்ணி தான் இன்னுமே ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமா இருந்திருக்கும். ஆல்சோ டிபிக்கல் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய சில காமன் விஷயங்களும் இருக்கதான் செஞ்சுச்சு. ஸோ பெரிய சர்ப்ரைசஸ் அப்படின்றதெல்லாம் இருக்காது. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு நெகட்டிவ்ஸ்லாம் இல்ல. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.